ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இது எல்லாருக்குமே தெரியும். சப்பாத்தி, புல்கா, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் போவாங்க. இதில் 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை, அப்புறம் ஒரு பே லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் இதேமாரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கசூரி மேத்தி, கொத்தமல்லி கொஞ்சம். இது டொமேட்டோ பியூரி எடுத்துருக்கிறேன். இது 4 டொமேட்டோ இது மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் நான். அதே மாதிரி 2 ஆனியன் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு ரேஷோ என்னன்னா 2 ஆனியனுக்கு 4 டொமேட்டோ போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் 4 பேருங்கிறதால எங்களுக்கு 2 ஆனியன் 4 டொமேட்டோ. அதுமாரி உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதேமாரி கார்லிக் ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கிறேன், எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி இதேமாரி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர், கொஞ்சம் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர். இது 200 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீ கொஞ்சம், ஆயில் கொஞ்சம். நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்டே பட்டர். அது அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது? சாரி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. சால்ட்டு சொல்ல மறந்துட்டேன், சால்ட் கொஞ்சம். இப்போ இந்த பன்னீர் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். அதில் போட வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா பன்னீர் உடஞ்சிடும். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் காயட்டும். கூட பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம் நம்ம. தாளிச்சிட்டோன்னு இந்த இஞ்சி பூண்டு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். நான் மோஸ்ட்லி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடவே மாட்டேன் நான். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த சீக்ரெட்டு. இதேமாரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டு இது ஸ்மெல் வரும், நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் நான். இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம்.
ஆனியன் வதங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்மளோட பவுடர்லாம் போட்டுடலாம். டர்மரிக் போட்டுடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்தனா நீங்கள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பவுடரில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போட வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். நம்மளுக்கு நம்ம பொறுமையாக செய்யணும். நம்ம பொறுமையாக செய்ய நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லபடியாக கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டொமேட்டோ பியூரி போட்டுக்கிறேன். இப்பயே பாருங்க ஒரு நல்ல கலர் கிடைக்குது நம்மளுக்கு. அந்த டொமேட்டோல இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு, ரா ஸ்மெல் கூட இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து புளிக்காமல் இருக்கணும், புது தயிராக இருக்கணுங்க. தயிர் வந்து நான் கெட்டி தயிரை இது மாதிரி கடைஞ்சி வச்சுருந்தேன். பீட்டரில் போட்டு கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான். ஏன்னா அப்படியே கெட்டி தயிர் போட்டால் அங்கே இங்கேன்னு அப்படியே கெட்டியாக இருக்கும், மிக்ஸ் ஆகாது நல்லா. நான் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க உங்களுக்கு. நம்ம தாளிக்கும் போது 2 காஷ்மீரி சில்லி போட மறந்துட்டேன் நான். இப்போ நான் போட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது தாளிக்கும் போது ஃபஸ்ட்டே இது போட்டுடுங்க. நீங்கள் இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுறது இதெல்லாம். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி கிடைக்கலன்னா நம்ம சாதா காஞ்ச மிளகாவே போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ நான் இன்னொரு பேன் வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா நம்மளுடைய பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. கொஞ்சம் அதில் பட்டர் போட்டுக்கோங்க. இதேமாரி போட்டுக்கோங்க.
இந்த பன்னீரில் இருக்கிற தண்ணியெல்லாம் விடுற வாசி கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிட்டோன்னே காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்மளுடைய பன்னீர் இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து மறுபடியும் கிரேவிக்கு வரலாம். கிரேவியும் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலி ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். என்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததால் நல்லா காய்ச்சி வச்ச பாலை வந்து நான் ஒரு கப்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கீ எடுத்து போட்டுக்கிறேன். டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக எல்லாமே கொலஸ்ட்ரால் ஐட்டம் இருக்குது. பட்டர், மில்க், அப்புறம் என்ன சொல்கிறது, கீ போட்டுருக்குறேன், தயிர் போட்டுக்கிறேன். கிரேவி பாருங்கள், நல்லா நம்ம போட்டுக்கிற பட்டர், கீ எல்லாமே இதில் பிரிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆயில் சைடில் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுடைய கிரேவி ரெடின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கசூரி மெத்தி எடுத்து போட போகிறேன். கசூரி மெத்தி எப்படி போடுறதுன்னா, இப்படியே போட்டுடாதீங்க, நல்லா இதுமாரி க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவியில் இறங்கும். ஸ்டவ் சிம் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுன்னு செய்யுங்க. இதுக்கு அதிகமாக டேஸ்ட் கொடுக்குறது இந்த கசூரி மேத்தி தான். ஒரு 2-3 பேர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, கசூரி மேத்தினா என்ன மேடம்னு. அது ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரையை தான் அவங்க வந்து ட்ரை ஆக்கி கசூரி மேத்தின்னு விற்கிறாங்க. நார்த் சைடில் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அது காட்டுறேன் அந்த பேக்கெட் உங்களுக்கு. இதுதான் கசூரி மேத்தி. இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்னதாக வெந்தயக்கீரை இருக்குது பாருங்கள். நம்ம மார்க்கெட்லாம் விற்பாங்கல்ல, அதை வாங்கின்னு வந்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுனா தான் கசூரி மேத்தி. இது வந்து நீங்கள் சூப்புக்கு, அப்புறம் வந்து வேறு என்னென்ன ஃப்ரை ஐட்டம் பண்ணுறீங்களோ எல்லாத்துமே போடலாம். ஈவன் பரோட்டா மாவு பேசிட்டீங்கல்ல, அதில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். உடம்புக்கு நல்லது இந்த சம்மர் டைமில். இப்போ நம்ம வந்து நம்மளோட பன்னீர் போட்டுக்கலாம். இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதேமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப இப்போ கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் கிரேவி ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை வந்து அப்படியே வேக வைக்கலாம்.
அப்புறம் பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா பன்னீர் எப்படி கோல்டன் கலரில் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரைடாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் இது ரொம்ப திக்காக இருக்குது கிரேவின்னு நினைக்காதீங்க. இந்த சப்பாத்திக்கு இதேமாரி திக் கிரேவி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் செமி கிரேவியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.